திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் சேரதேசத்தில் பிறந்து பாண்டியர்களுக்கு ஒற்றர்களாக வளர்ந்து வரும் முன்குடுமி அந்தணர்களை பற்றி தொடர்ந்து பிரம்மராயர் பேசினார். முடியும் அருள்மொழி, வேதனைப்பட்டு இறந்தவர்களின் ஆவிகள் பூமியில்தான் சுற்றி கொண்டிருக்கும். அவர்கள் மறுபடியும் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு அலைவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு மானசீகமாய் நைச்சியமாக பேசி அவர்கள் விருப்பப்படுவதை எல்லாம் கொடுத்து அவர்களை தங்கள் வசம் செய்து கொள்கின்ற ஒரு வித்தை உண்டு. அப்படிப்பட்டவர்கள் என்ன விருப்பப்படுவார்கள்? அநேகமாக நரபலிதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கும். கடவுளே, என்ன கொடுமை இது! ஆம், இளம் பிள்ளைகளை அறிந்து அந்த இரத்தத்தை பூமியில் தெளிக்கும் போது அதை பைசாசங்கள் விரும்பி குடிக்கின்றன என்று சொல்லுவார்கள். இந்த சேரதேசத்து முன்குடுமி சோழியர்கள் இதுபோல் பல நரபலிகளை காட்டுக்கு நடுவே கொடுத்து தங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இதை நான் நம்பவில்லை. நம்புவதா வேண்டாமா என்றும் தெரியவில்லை. பிரம்மராயர் தொலைதூரம் பார்த்தபடியே யோசித்தார். சரி, விடுங்கள், வேறு என்ன? சிறிதும் நேர்மையற்றவர்கள், மிகுந்த பொறாமை கொண்டவர்கள் யார் அவர்களுக்கு எதிரே கம்பீரமாக நடந்து போனாலும் துடித்து போகிறார்கள். தன் எதிரே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு போகிறானே, யார் அவன்? அவனை என்ன செய்தால் அலறுவான் என்று உடனே யோசிக்க துவங்கி விடுவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வீட்டு பெண்களும் கூட கொடுமைக்காரிகள் தான். நகைகளுக்கு பெரிய ஆசை உள்ளவர்கள். வணிக பெண்களை ஏமாற்றி நகைகளை பிடுங்கிக் கொண்டு அவர்களை பைத்தியம் பிடித்து வைத்து விடுமாறு முன்குழுமி சோழிய பெண்கள் செய்வார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக சேரதேசம் இவர்கள் கையில் சிக்கியிருக்கின்றதா? சேரதேசம் மட்டுமில்லை அருள்மொழி, சேரதேசத்தில் இனி ஜெயிக்க ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் தெரிந்து கொண்டு பாண்டிய தேசத்து பக்கம் திரும்பிவிட்டார்கள். மலை ஏறி இறங்கி பாண்டிய தேச எல்லைகளை வசப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மதுரையில் பல குடும்பங்கள் வந்து தங்கிவிட்டன. மதுரையில் உள்ள செல்வாக்குள்ள குடும்பங்களில் இவர்கள் போய் பூஜை செய்து அந்த குடும்பங்களை வளைத்து கொண்டு இருக்கிறார்கள். பாண்டிய தேசம் நம் வசத்திலல்லவா இருக்கிறது. பாண்டியர்களை அவ்வப்பொழுது தாக்கி அவர்களுடைய திறமையை வல்லமையை குறைத்து கொண்டு இருக்கின்றமையொழிய முற்றிலும் ஆட்சியை அகற்றிவிடவில்லை. நம் காலத்தில் போட்ட பாண்டிய தேசத்தின் படை வீரர்களை இவர்கள் ஒன்று சேர்ந்து தூண்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். வில் பயிற்சி கொடுப்பதாக பெரும் தொகையை வாங்கி இருக்கிறார்கள். பாண்டியர்களிடம் முரட்டி வெறி தூண்டி சோழர்களை கொல்ல வேண்டாமா, சோழ தேசத்தை கைப்பற்ற வேண்டாமா என்று அவர்களிடமெல்லாம் பேசி அவர்களிடமிருந்து காசை பறித்து கொண்டு அவர்களை தங்களுக்கு கீழே ஏவல் தொழில் செய்ய வைத்திருக்கிறார்கள். பாண்டியர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுப்பதற்காக மிகப்பெரிய கடிகை ஒன்று நிறுவுவதற்கு அரசனிடம் காசு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாண்டிய மக்களிடம் நன்கொடை வசூலிக்கிறார்கள். ஏற்கனவே மழையின்றியும் சரியானபடி சாகுபடியின்றியும் தவித்து கொண்டிருக்கின்ற பாண்டிய தேசம் இவர்களால் இன்னும் கலங்கி போயிருக்கின்றது. இவர்கள் வாலிபர்களை தேர்ந்தெடுப்பதில்லை. 10 13 வயது உள்ள சிறுவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டுமென்று ஓலைச்சீட்டில் எழுதி வாங்கி வைத்துக் கொள்ளுகிறார்கள். அடிமைகளாகவே நடத்துகின்றார்கள். அவ்வப்பொழுது சிறிய வித்தைகளை சொல்லித் தருகிறார்கள். அதில் வலுவுள்ளவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு வர்ம அடியும் மர்ம அடியும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கம்பு சுற்றவும் ஈட்டி எறியவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். வில் செய்வதற்கு பயிற்றுவிக்கிறார்கள். விற்கள் அதிக அளவில் தயாரானதும் அம்புகளை அதிக அளவில் தயார் செய்ததும் பயிற்சியை ஆரம்பிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அந்த சிறுவர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்களைப் போல் சோழ தேசத்தின் எல்லைக்கு அனுப்பி சோழ தேசத்தின் வயசானவர்களை, வாலிபர்களை, பெண்களை மறைந்திருந்து அம்பு அடித்து கொள்வது இவர்களுடைய திட்டம். இவை 6-7 முறை நிறைவேறியும் இருக்கிறது. உண்மையாகவா? ஆம், இதை கண்ணெதிரே ஒரு முறை ஆதித்த கரிகாலன் பார்த்துவிட்டுத்தான் மிக கோபமாக பாண்டிய தேசத்தின் எல்லையை தாக்கினான். அந்த வீரர்களை கொடுமைப்படுத்தி கதற அடித்தான். என்னோடு சண்டைக்கு வர ஏன் பெண் மீது அம்பெய்கிறாய் என்று கடுமையாக சவுக்கால் அடித்தான். ஆதித்த கரிகாலன் ஆத்திரப்படுவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஏன், அவர்கள் ஆத்திரப்படும்படியாகவே ஆத்திரமூட்டுவதற்காகவே சில காரியங்களை செய்கிறார்கள். என்ன மாதிரி காரியங்கள்? பசுவும் கன்றும் இருந்தால் கன்றை கொன்று போட்டு விடுவார்கள். சில இடங்களில் பசுவையே கொன்று விடுவார்கள். தூக்கி கொண்டு போய் காடுகளில் போட்டு விடுவார்கள். பெண்களை அழைத்து கொண்டு போய் பிரம்பால் அடித்து அவர்களை மூர்ச்சை ஆகும்படி தாக்கி பிறகு 6-7 பேர் சேர்ந்து அவளை அனுபவித்து விட்டு அங்கேயே போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். ஊர் கிணற்றில் விஷத்தை கலக்கின்றார்கள். எப்படி இதெல்லாம் தெரியாமல் போயிற்று எனக்கு? அருள்மொழி, மறுபடியும் ஆத்திரப்படாதே என்று கேட்டுக்கொள்கிறேன். குந்தவை மெல்ல அதட்டினாள். ஆதித்த கரிகாலன் இந்த கடும் தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆடு மேய்க்கின்ற மாடு மேய்க்கின்ற அந்த சிறுவர்களை பிடித்து சிரசேதம் செய்து விட்டான்.
பல பேரை கழுவிலும் ஏற்றிவிட்டான். வேண்டுமென்றே பாண்டிய தேசின் எல்லை தாண்டி ஊருக்குள் போய் அங்கு வயசாளிகளை கொண்டு வந்து பட்டியல் போட்டு சாகடித்திருக்கின்றான். பாண்டியர்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். இந்த ஆதித்த கரிகாலன் இதை செய்யாமலே இருந்திருக்கலாம். ஏன் அவர்கள் செய்கிற பொழுது நாம் செய்தால் என்ன? தவறு அருள்மொழி. இவைகளில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்களோ அங்கே போய் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம்மை ஆத்திரப்படுத்துவதற்கென்றே அவர்கள் காரியம் செய்கின்றனர். நாம் ஆத்திரப்பட்டு காரியம் செய்தால் பாண்டிய மக்களுடைய மிகப்பெரிய கோபத்தை சம்பாதித்து கொள்ளுவோம். நமக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அத்தனை நோக்கமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த வலையில் நாம் விழுந்து விடக்கூடாது. வேறு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? அந்த ஆடு மேய்க்கும் இளைஞர்கள், பாண்டிய தேசத்து வாலிபர்கள் செய்யும் காரியங்கள் தடுக்கப்பட வேண்டும். அதே சமயம் சேர தேசத்து அந்தணர்களை ஒற்றறிந்து கொள்ள வேண்டும். இதை ஆதித்த கரிகாலனிடம் சொல்லி இருக்கிறேன். பலமுறை பலவிதமாக விளக்கி பேசியும் இருக்கிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு புரிந்திருக்கிறது. வெறுமே எல்லை பக்கம் நின்று ஆடு மாடு மேய்ப்பவர்களை தண்டிப்பதை விட பெரும் படையை எடுத்து பாண்டிய தேசத்து மையப்பகுதிக்கு போய் அங்கிருந்து சேர தேசத்தின் எல்லைக்கு போய் எவரெல்லாம் முன்கொடுமை சோழியர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கைது செய்து கொன்று போட வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறான். மிகப்பெரிய படையெடுப்பு ஆதித்த கரிகாலன் நடத்தப் போகின்றான். பிரம்மராயர் அன்று திரைச்சீலைகளுக்கு நடுவே உட்கார்ந்து விநாயகர் சிலையை தொட்டபடி பேசியது இப்பொழுது நடந்தது போல் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு நினைவுக்கு வந்தது. அவர் ஆதித்த கரிகாலனின் மதுரை படையெடுப்பை பற்றி தொடர்ந்து யோசிக்க துவங்கினார். அதர்மத்தின் எல்லை என்று சொல்லும்படியான கலவரங்கள், எந்த பாவமும் அறியாத மக்களை இம்சித்து சந்தோஷம் காணுகின்ற அயோக்கியத்தனங்களை இடைவிடாது சோழ தேசத்து எல்லையில் நடந்து வருகின்றன. சேர தேசத்து பார்ப்பனர்களால் மதுரையில் உள்ள வாலிப படை ஒன்று போருக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. அந்த போர் புது வகையானது என்றும் சொல்லப்பட்டது. விடியற் காலை வேளை அல்லது இருள் பரவும் நேரம் ஓடி வந்து தாக்கிவிட்டு மறைந்து கொள்வர். வீடுகளுக்கு நெருப்பு வைத்துவிட்டு கொள்ளையடிப்பர். 3-4 குழந்தைகளை கயிற்றில் கட்டி கொத்தாய் புதரில் போட்டு தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். மாடை கன்றுகளோடு ஊரை விட்டு காலி செய்து போனால்தான் குழந்தைகளை திருப்பித் தருவோம் என்பர். வாளின் உரைக்குள்ளே விஷப்பொடிகளை போட்டு வைத்திருப்பர். உருவி எடுக்கும் பொழுது வாளிலிருந்து பொடியை எதிரே இருப்பவர்களின் மீது வீசுவர். அவர்கள் உடம்பின் அரிப்பால் கண் எரிச்சலால் அவஸ்தைப்பட சரமாரியாக வெட்டுவார்கள். மிகப்பெரிய படைகளோடு அவர்களை தேடி வரும்பொழுது காணாமல் போய்விடுவார்கள். மலை முகடுகளில் பதுங்கிக் கொள்ளுவர். சோழப்படை விடவில்லை. அவர்களில் 6-7 பேரை கைது செய்து விட்டது. அந்த 6-7 பேர் தவிர ஆதித்த கரிகாலனிடம் பிறரை கொண்டு வந்து நிறுத்தியது. அவர்களில் ஒருவன் ஆதித்த கரிகாலனுடைய இடுப்பு கத்தியை உருவி நெஞ்சில் சொருகிக் கொண்டு பாண்டிய தேசம் வாழ்க, சோழ தேசம் ஒழிக என்று சொல்லிக்கொண்டே உயிரை நீத்து விட்டான். மீதமுள்ளவர்களை தீர விசாரித்த பொழுது அவர்கள் தற்கொலைப்படை என்றும் அவர்களுடைய தாயாரும் தந்தைமாரும் உறவினர்களும் சோழ தேசத்தால் அநியாயமாக வெட்டி கொல்லப்பட்டவர்கள் என்றும் அதற்கு பழிவாங்கவே சேர தேசத்து அந்தணர்களிடம் அவர்கள் தயார் செய்யப்பட்டார்கள் என்றும் 6 மாதத்தில் யுத்த பயிற்சி கொடுக்கப்பட்டது என்றும் அவர்கள் குடும்பத்திற்கு நிபந்தங்கள் விடப்பட்டது என்றும் மரணத்திற்கு முன்பு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ சோழ தேசத்திற்கு அத்தனை தொந்தரவும் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தனர். இதுபோல் இன்னும் 7000 வாலிபர்களை சேர தேசத்து அந்தணர்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சொன்னார்கள். பாண்டிய தேசத்து சேர தேசத்து எல்லையில் மலைப்பகுதியில் இந்த பயிற்சிகள் நடைபெறுவதாக காட்டினார்கள். முதுகு முழுவதும் வரி வரியாய் பிறம்படி இருந்தது அவர்களுக்கு. என்ன என்று கேட்ட பொழுது மலை ஏற முடியாமல் தவிக்கின்ற பொழுது ஏறித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு அந்தணர் அடித்ததாக அவன் கூறினான். இப்படி பல கொடுமைகள் நடந்தேறியிருக்கின்றன. ஏறினாயா என்று கேட்ட பொழுது இல்லை, மலையிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தேன். அடி தாங்காமல் இறந்துவிடவும் முடிவு செய்தேன். அவர்கள் தடுத்து இங்கு ஏன் சாகிறாய், போய் சோழ தேசத்து எல்லையில் செத்துப்போ என்று அனுப்பினர் என்று ஒருவன் சொன்னான். அப்படி சோழ தேசத்தின் எல்லைக்கு அனுப்பும் முன்பு நிறைய மதுவை கொடுத்தும் விலை மாதர்களோடு பழகவிட்டும் குடும்பத்தோடு ஒரு நாள் இருக்கச் செய்தும் பல வசதிகளை செய்து கொடுத்து பிறகே இங்கு அனுப்புவதாக சொன்னார்கள். சுந்தர சோழருக்கு தகவல் தெரிவிக்க வீரபாண்டியன் நேரடியாக மோதாமல் இப்படி பல பேர் துணியோடு மோதுகிறானே என்று கவலைப்பட்டார். அவருக்கு ஈழ மன்னர்களின் உதவி வேறு இருப்பதாக தெரிய வந்தது. பாண்டியர்களுடைய படைக்கலன்கள் கொடுத்தும் பண உதவி செய்தும் ஈழத்தில் விளைகின்ற தானியங்களை இலவசமாக கொடுத்தும் அவர்கள் உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பது தெரிய வந்தது. எனவே இப்பொழுது படையெடுப்பு என்பது வெறும் பாண்டிய தேசத்து படையெடுப்பாக இல்லாமல்
சேர தேசத்து படையெடுப்பாக ஈழப் படையெடுப்பாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாண்டியனின் வலது கையாக அவன் உற்சாகத்திற்கு ஆணிவேராக விளங்குகின்ற ஈழத்தை தண்டிக்க வேண்டும் என்று முதலில் நினைத்தார்கள். ஆதித்த கரிகாலன், வேண்டாம், பாண்டியர்களை அடித்தால் போதும், மற்ற 2 பேரும் சோர்ந்தே போய்விடுவார்கள், அவர்களை பிற்பாடு கவனித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல அவனுடைய பேச்சு மறுக்கப்பட்டு விட்டது. சுந்தர சோழர் ஒரு படையை ஈழம் நோக்கி அனுப்ப அந்த படை சிங்கள வீரர்கள் கடுமையாக தாக்கப்பட்டது. அவர்கள் படையெடுத்து வந்ததற்கு மன்னிப்பு கேட்டு ஓலை எழுதி கொடுத்தனர். ஆயுதங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு வெறும் கையோடு திருப்பி அனுப்பப்பட்டனர். ஆதித்த கரிகாலன் கொதித்து எழுந்தான். தந்தையை ஏசினான், மந்திரிகளை திட்டினான், போர் வீரர்களை கடிந்து கொண்டான், தளபதிகளை பலரின் முன்னால் பிரம்பால் அடித்தான். வெறும் திண்ணை துங்கிகள் என்றும் தண்டச்சோர்கள் என்றும் ஏசினான். படையில் சலசலப்பு அதிகமாயிற்று. பிரம்மராயர் ஆதித்த கரிகாலனோடு மன்றாடினார். இப்படி பேசக்கூடாது, இப்படி தளர்த்தக்கூடாது, படை வீரர்களை இப்படி இழிவுபடுத்தினால் படையில் பிளவு ஏற்பட்டுவிடும், அது தேசத்திற்கு நல்லதல்ல என்று பலமுறை எடுத்துச் சொன்னார். தந்தையினுடைய கட்டளை தவறானது, அதற்கு தளபதிகள் எப்படி பொறுப்பேற்பார்கள் என்று வாதமும் செய்து பார்த்தார். தந்தை செய்தது தவறு என்பதை நீ போய் பாண்டியனை படையெடுத்து வென்று நிரூபித்து வா, மற்றபடி வேறு வழியில்லை என்று சொன்னார். ஆதித்த கரிகாலன் வெறியோடு கிளம்பினான். சோழத்தின் எல்லைப் பகுதியை அடைந்தான். அங்குள்ள பெண்களும் கிழவர்களும் கிழவிகளும் அவன் காலை பிடித்து கொண்டு கதறினர். 30 பெண்களுடைய மூக்குகளும் அறியப்பட்டிருந்தன. பெண்கள் தங்களை துணிகளால் சுற்றி கொண்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களை போய் பார்த்து பேசியதும் அவர்கள் துக்கம் தாங்காமல் வாய்விட்டு அலறினர். எங்கள் வாழ்க்கையே பாழாகிவிட்டதே, எங்களை காப்பாற்ற எவரும் இல்லையே, சோழ தேசத்தில் நாங்கள் எலிகளைப் போல் வாழ்கின்றோம், இங்கு ஆண் பிள்ளையே இல்லையா, இதை பழிதீர்ப்பதற்கு எவருமே முன்வர மாட்டீர்களா என்றெல்லாம் கதறினர். பாண்டிய தேசம் கொழுந்துவிட்டு எரிந்தால்தான் என் வயிற்றெரிச்சல் அடங்கும், என் நெஞ்செரிச்சல் அடங்கும் என்று கூச்சலும் இட்டார்கள். ஆதித்த கரிகாலன் வெளியேறினான். இன்னும் படைகள் வேண்டும் என்று பழையாறைக்கு செய்திகளை அனுப்பினான். அங்கிருந்து மிகப்பெரிய படை வந்து சேர்ந்தது. கொடும்பாளூர் சிற்றரசு வந்து சேர்ந்து கொண்டதும் சாளுக்கிய தேசத்தில் நண்பர்களாக இருந்த இளவரசர்கள் தங்களுடைய படைகளோடு வந்ததும் சகலரையும் ஒன்றாக்கி மிக தெளிவாய் கட்டளைகளை பிறப்பித்து பாண்டிய தேசத்திற்குள் நுழைந்தான் கரிகாலன். அவன் வருகை நன்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால் பாண்டிய தேசம் வெறிச்சோடி கிடந்தது. ஒவ்வொரு கிராமமாக சூறையாடி கொண்டு நெருப்பு வைத்து கொண்டு ஒரு கல்லும் நிற்க ஒட்டாது எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கி கொண்டு சோழப்படை மதுரையை நோக்கி முன்னேறியது. பாண்டிய மன்னன் அங்கு இல்லை, போர் செய்ய ஆண்களும் இல்லை. மதுரையை தாண்டி சேர தேசத்திற்கு போகும் மலைப்பாதை காடுகளில் பாண்டியன் ஒளிந்து கிடக்கின்றான் என்று தகவல் வர சோழப்படை அங்கு போயிற்று. எங்கு போனாலும் பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை கொல்லாமல் நான் தஞ்சைக்கு திரும்ப மாட்டேன் என்று ஆதித்த கரிகாலன் மதுரை வாசலில் சபதம் செய்தான். அதன்படி காடுகளில் வீரபாண்டியனை தேட உத்தரவிட்டான். காடுகளில் உள்ள மிருகங்களால் தாக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாயிருந்த வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் வளைத்து பிடித்து விட்டான். தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பினான். அவன் நோய்வாய்ப்பட்டிருப்பது தெரிந்தது. விசஜுரத்தில் அலழ்வது புரிந்தது. அங்கேயே சபையை கூட்டி விசாரித்தான். நீதான் வீரபாண்டியனா என்று கேட்டதற்கு ஆமென்று ஒப்புக்கொண்டான். சோழ தேசத்து எல்லையில் படைகளை, கேவலமான படைகளை அனுப்பி பொதுமக்களை தொந்தரவு செய்தது நீதானா என்று விசாரிக்க, அதுதான் இனி போர் முறை என்று வீரபாண்டியன் சொல்லி சிரித்தான். கையிலிருந்து வாளை உருவி 4 அடி எட்டி வைத்து சிரிக்கின்ற வீரபாண்டியன் தலையை ஆதித்த கரிகாலன் வேகமாக வெட்டி வீழ்த்தினான். சபையே மிரண்டு விட்டது. சுதாரித்து கொண்டு ஆதித்த கரிகாலன் வாழ்க என்று சொன்னது. வீரபாண்டியன் தலையை கொண்ட ஆதித்த கரிகாலன் வாழ்க என்று மீண்டும் கத்தியது. வீரபாண்டியன் தலை தஞ்சாவூர் கோட்டைக்கு வெளியில் வெகுநாள் அழுகி கிடந்தது. பிரம்மராயர் இந்த கதைகளை மொத்தமும் சொல்ல அருள்மொழி இந்த விஷயம் தவறு என்று மெல்ல முணுமுணுத்து கொண்டான். ஆம், தவறுதான். பாண்டிய தேசத்தில் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுகிறார்கள். ஒப்பாரி பாட்டாக இதை பாடுகிறார்கள். கைகளை கட்டி போட்டு கழுத்தை வெட்டி போட்டானே ஆதித்த கரிகாலன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் செய்யும் அநியாயங்களை மறந்துவிட்டு நாம் அநியாயம் செய்பவர்களாக ஜனங்களிடம் கவிதைகள் எழுதி கொடுக்கிறார்கள். காலாகாலத்து பகையாக இருக்கின்றது. எப்பொழுது அது தீரும் என்று தெரியவில்லை.
பிரம்மராயர் கவலைப்பட்டார். மதுரை என்கின்ற நகரம் தவிர மற்ற எல்லா ஊர்களும் நாசமாக்கப்பட்டு விட்டன. எல்லா விளைநிலங்களும் நாசமாக்கப்பட்டு விட்டன. எல்லா கால்வைகளும் உடைத்து மண் மூடப்பட்டன. கட்டாந்தரையில் ஆறுகள் திருப்பி விடப்பட்டு விட்டன. பாண்டிய தேசம் மறுபடியும் பழைய நிலைக்கு வர இன்னும் 10 வருடங்கள் ஆகும். பாண்டிய மக்கள் பல சேர தேசத்திற்கு ஓடிவிட்டார்கள். பலர் ஈழ தேசத்திற்கு ஓடிவிட்டார்கள். இன்னும் பலர் காடுகளில் ஒளிந்து வாழ்கிறார்கள். சோழர்கள் போனதும் மறுபடியும் பாண்டிய தேசம் வர வேண்டும் என்றுதான் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். வருடம் 1 ஆகியும் வரவில்லை. பாண்டிய தேசம் ஒரு சுடுகாடு போல காட்சி அளிக்கிறது. சேரர்களின் கொட்டத்தை அடக்கி பாண்டிய மக்களை சமாதானப்படுத்தி மறுபடியும் ஊருக்கு வரவழைத்தால்தான் நல்லது. இல்லையெனில் இந்த தேசமே பாழ்பட்டு போகும் என்று அரச சபையில் எடுத்துச் சொன்னார். ஆதித்த கரிகாலன் சேரர்களையும் பழிவாங்குவேன், முடுக்குடுமி சோழியர்களை இந்த சபையில் நிறுத்தி பிரம்பாலடிப்பேன் என்று மீண்டும் சபதம்தான் செய்தான். மதுராந்தகருக்கு அந்த சபையில் எந்த மரியாதையும் இல்லாமல் போயிற்று. செம்பியன் மாதேவியும் மதுராந்தகரும் கூடி கூடி பேசுவது அரண்மனையிலுள்ள எல்லோருக்கும் தெரிந்தது. சுந்தர சோழரை செம்பியன் மாதேவி சந்தித்து பேசினாள். ஆதித்த கரிகாலனை அடக்கி வையுங்கள். ஒரு அரச சபையில் எல்லாம் அவன்தான் தீர்மானம் செய்வதா? நீங்கள் எதுவுமே பேச மாட்டீர்களா? பாண்டியனின் தலையை கொண்டு வந்துவிட்டால் சோழ தேசத்தின் அரசனாகிவிட்டோம் என்று நினைத்து கொள்ளுவதா அவன்? யார் வாரிசுக்கு உண்மையான உரிமை என்பதை அவனுக்கு தெரிவித்து விடுங்கள். திரும்ப திரும்ப இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து விடுவேன் என்றும் எச்சரிக்கை செய்தாள். இதுவும் அரண்மனையில் உள்ள எல்லோருக்கும் இரகசியமாக தெரிய வந்தது. பழையாறை அரண்மனை வாவல் எப்பொழுதும் கவலையில் மூழ்கியது. யாரும் யாரோடும் வாய் திறந்து பேச பயந்தனர். குந்தவையும் அருள்மொழியும் காவிரிக்கரை ஓரமுள்ள அரண்மனையில் தங்கி மக்களோடு பேசி பழகி இரவு நேரங்களில் என்ன செய்வது என்று தனியே விவாதித்து கொண்டே இருந்தனர். ஆதித்த கரிகாலருக்கு அமைச்சராகவோ சேனாதிபதியாகவோ என்னால் இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பிரம்மராயர் குந்தவையிடம் வருத்தத்தோடு பேசினார். அவருடைய படபடப்பு நல்லதல்ல. அவருக்கு அது கெடுதலைத்தான் தரும். அவருக்கு கெடுதல் வந்தால் சோழ தேசத்திற்கு கெடுதல் வந்தது போல. ஆனால் அவரிடம் கூட எப்படியாவது சமாளித்து சேனாதிபதியாக இருந்து விடுவேன். மதுராந்தகரிடம் சேனாதிபதியாக இருப்பது என்பதை நினைக்கவே பயமாக இருக்கிறது. ஏன், மதுராந்தகர் எதுவும் புரியாத, எது பற்றியும் தெரியாத ஒரு மனிதராக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அம்மாவை கேட்க வேண்டும், அம்மாவை கேட்க வேண்டும் என்று பதில் சொல்லுகிறார். அந்த அம்மாவுக்கு எல்லாம் புரிந்தது போல் ஒரு நினைப்பு. சகலத்தையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்கின்றனோ அதற்கு எதிர்ப்பதிமாகவே பேசுகிறார். சிவன் கோவிலுக்கு திருப்பணி செய்ய சிற்பிகள் வந்து பொற்காசுகள் இருந்தால் நல்லது என்கின்றார்கள். அவ்வளவு தேவையில்லையே என்று நான் சொன்னதும் சட்டென்று அதெப்படி தேவையில்லை என்று சொல்லுவீர்கள்? 1000 பொற்காசுகள் போதாது, நான் 2000 தருகிறேன், நல்ல முறையில் செய்யுங்கள் என்று என் கண்முன்னேயே என்னை அவமானப்படுத்த 2000 பொற்காசுகளை தூக்கி கொடுக்கிறார்கள். பிறகு தாயும் மகனும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். இதனால் எனக்கொன்றும் அவமானமில்லை. சோழ தேசம் இவர்களால் சின்னாபின்னப்பட்டு போகும் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செம்பியன் மாதேவி தன்னுடைய அரண்மனையில் சாக்த உபாசகர்களை கொண்டு சக்தி பூஜை செய்கின்றார். மிகப்பெரிய காளி பூஜை நடத்துகின்றார். எதிரிகளை கொள்வதற்காக எதிரிகளின் பிரதிமைகளை வைத்து பூஜை செய்கிறார். அதில் ஒரு பிரதிமை சுந்தர சோழரைப் போல இருக்கிறது என்று ஒற்றர்கள் சொல்கிறார்கள். நான் அப்படியே ஆடி போய்விட்டேன். ஒரு பிரதிமை ஆதித்த கரிகாலனைப் போல இருக்கின்றது, இன்னொன்று என்னைப் போல இருக்கின்றது, இன்னொன்று என்று சொல்லிவிட்டு அமைதியாக தரையை பார்த்து கொண்டிருந்தார். சொல்லுங்கள் பிரம்மராயரே, இன்னொரு பிரதிமை யாரைப் போல் இருந்தது? என்னைப் போலவா? குந்தவை ஆவலுடன் விசாரித்தாள். இல்லையம்மா, அருள்மொழியைப் போல் இருந்தது என்று சொல்கிறார்கள். கிரீடம் இல்லாமல், தலைப்பாகை இல்லாமல் மேலே துணியை போட்டுக்கொண்டு வருகின்ற அரச குடும்பத்தினர் இவர் ஒருவர் மட்டும்தானே. அப்படியே இவரைப் போலவே தத்ரூபமாக ஒரு பிரதிமை வைக்கப்பட்டிருக்கின்றதாம். அருள்மொழி இதை கேட்டதும் வாய் விட்டு சிரித்தான். குந்தவை முகம் வெளியேறினாள். வாளெடுத்து போரிட முடியாத மதுராந்தகன் இப்படி ஒரு வழிக்கு போகின்றானா? அவன் என்ன செய்வான்? அவன் வளர்ந்த விதம் அப்படி, அவனுடைய தாயாருடைய புத்தி அப்படி. இதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கை நடத்த முடியாது, அரசியல் செய்ய முடியாது. மனிதர்கள் 4 விதமாகவும் இருப்பார்கள். வெற்றி பெற 4 விதமாகவும் முயற்சிப்பர். சகலத்தையும் சமாளித்துதான் ஆக வேண்டும். நேரே வந்து சந்தை போட்டால் சமாளிப்பாய் அருள்மொழி. ஆனால் இதை எப்படி சமாளிக்க முடியும்? குந்தவை குமுறினாள். நாம் கரூர் தேவரிடம் போய் ஆலோசனை கேட்போம் அக்கா. கரூர் தேவர் என்ன சொல்லுகிறாரோ அதுபோலவே நடந்து கொள்ளுவோம்.
அவரை மீறி இந்த தேசத்தில் யார் என்ன செய்ய முடியும்? அருள்மொழி சொல்ல குந்தவையும் பிரம்மராயரும் உடனே கிளம்பினர். கருவூர் தேவர் அவர்களை வரவேற்றார். விஷயத்தை கேட்டார். கண்களை மூடிக்கொண்டார். அருள்மொழி, கை கால் அலம்பிக்கொள், தர்பையின் ஆசனத்தில் அமர்ந்து கொள், நான் சொல்கின்ற மந்திரங்களை திருப்பிச் சொல், எல்லா தேவதைகளையும் இங்கு வரவழைத்து ஆசனம் கொடு, அர்க்கியம் கொடு. அருள்மொழி அவர் சொன்னது போலவே செய்தான். இவர்களுக்கு முன்பு நீ ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். இவர்களை சாட்சியாக வைத்து நீ ஒரு வாக்குறுதியும் தர வேண்டும். என்ன என்று அருள்மொழி கேட்டான். மிகப்பெரிய சிவன் கோயில் ஒன்று என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் எழுப்புவேன் என்று சத்தியம் செய்தால்? அருள்மொழி கூர்மையாக அவரை பார்த்து கேட்டான். உனக்கு அருகே எந்த தீய சக்தியும் வராது. எந்த எதிரியும் உன் எதிரே வாழ் உருவி நிற்க மாட்டான். உன்னை அழிக்கின்ற அத்தனை முயற்சிகளும் எதிராக மாறும். எந்த ஆயுதமும் உனக்கு முன் பயனற்று போகும். அருள்மொழி அக்காவை பார்த்தான். அக்கா சரியென்று தலையசைத்தாள். என் வாழ்நாளில் என்னால் முடிந்த அளவுக்கு மிகப்பெரிய கோவில் ஒன்று எம்பெருமான் ஈஸ்வரன் சிவனுக்கு நிச்சயம் கட்டுவேன். இது சத்தியம் என்று ஆவாகனம் செய்த தேவதைகளின் முன்பாக கையை தூக்கி பூமியில் வைத்து சத்தியம் செய்தான். சடசடவென்று அந்த வெயில் நேரத்தில் ஒரு மழை பெய்து ஓய்ந்தது. கருவூர் தேவர் சந்தோஷமானார். குந்தவைக்கு நன்றி சொன்னார். நீ இவனை இங்கு அழைத்து வந்தது அரசியலில் மிகப்பெரிய திருப்பம். சோழ சரித்திரம் மறுபடியும் நேர் செய்யப்பட்டு விட்டது. இதை நான் நன்கு உணர்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு நீயும் அருள்மொழியும் அமைதியாக இருங்கள். இன்னும் சிறிது காலம் என்றால் 16 வருடங்கள். சனி திசை முடியும் வரை மக்களோடு மக்களாக கலந்திருக்கட்டும். மக்களுக்கு நடுவே படுத்து உறங்கட்டும். அந்தணர்களோடு அன்பொழுக பேசட்டும். வேளாளர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தரட்டும். தான் என்கின்ற அலட்டல் சிறிதுமின்றி மக்களோடு மக்களாக அருள்மொழி கலந்து இருக்கட்டும். இது அருள்மொழியை பலப்படுத்தும். அருள்மொழியை பலப்படுத்தினால் சோழ தேசத்தையே பலப்படுத்துவது போல்தான். மதுராந்தகன்தான் உண்மையில் ஆட்சி செய்ய வேண்டும். ஆட்சிக்கு வாரிசு அவன்தான். அந்த விஷயத்தையும் விட்டு கொடுத்து விடுவோம். மதுராந்தகனை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தினால் செம்பியன் மாதேவியின் வயிற்றெரிச்சல், மதுராந்தகனின் வயிற்றெரிச்சல் நம்மை தொந்தரவு செய்யும். அவர்கள் ஆட்சிப்பீடம் ஏறி இந்த அவஸ்தையை தாங்காது. இது வேண்டாம் என்று உதறிவிடட்டும். பிறகு அருள்மொழி உள்ளே வரட்டும். இந்த வகையான மாற்றம்தான் சேரர்களை, பாண்டியர்களை, ஈழ தேசத்தவர்களை மண்டி போட வைக்கும். அருள்மொழி, உன்னுடைய அடுத்த படையெடுப்பு ஈழதோசத்தை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர பாண்டிய தேசத்தை நோக்கி போகாதே. ஆதித்த கரிகாலன் அங்கு செய்திருக்கின்ற கலவரங்களால் அந்த மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். இன்னும் 10-12 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய மனம் சமாதானமாகும். அடுத்த தலைமுறை வருகின்ற பொழுதுதான் இந்த வேகம் சற்று மட்டுப்படும். இப்பொழுது அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து நமது சகோதரர்களாக ஆக்கி கொள்ளலாம். அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக நாமும் அவர்களை பதிலுக்கு தண்டித்து கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து விட்டோம். நீ அங்கு போகாமல் இருப்பதே நல்லது. சேரர்களை இப்பொழுது தாக்க வேண்டிய அவசியமில்லை. சேர மன்னன் அந்தணர்களிடம் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கின்றான். சேர தேசத்தில் கசப்பு மண்டி கிடக்கின்றது. இப்பொழுது நாம் போய் அங்கு படையெடுப்பு நடத்தினால் அவர்கள் தங்களுடைய கசப்புகளை மறந்து ஒன்றாகி விடுவார்கள். அப்படி ஒன்றாவதில் அவர்களை பலப்படுத்துவது போலாகும். இன்னும் 10 வருடம் சேர தேசத்து பக்கம் போகாமல் இருந்தால் அங்கு வெகு நிச்சயமாக உள்நாட்டு கலகம் ஏற்பட்டுவிடும். தாழ்த்தப்பட்ட 4வது வருணத்தினர் கிளர்ச்சி செய்து அந்தணர்களை பழிவாங்க எழுந்திருப்பர். அந்த சேர தேசத்தின் அடிப்படை விஷயத்தையே மாற்றிவிடும் அது. அப்பொழுது படையெடுப்பை மேற்கொள்ளுவது நல்லது. இதற்கு கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகலாம். 16 வருடங்களுக்கு பிறகு நீ அரியணையில் ஏறி அமர்ந்ததும் முதல் வேலையாக காந்தலூர் சாலையை நோக்கி உன்னுடைய படையை நடத்தி அங்கிருக்கின்ற கடிகைகளை அடித்து துவைத்து அந்த சேரதேசத்து அந்தணர்களை கடுமையாக தண்டித்து விடு. அதுவரை அவர்களுக்கு நல்ல காலம் வாழ்ந்துவிட்டு போகட்டும். நானா அரியணையிலா? ஐயோ, என் தமையனார் ஆதித்த கரிகாலர்! அருள்மொழி நெற்றியைச் சுருக்கினார். அதற்கு முன்னால் ஈழத்தின் மீது ஒரு படையெடுப்பு நடத்திய அந்த மன்னனுக்கு ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்து. பிரம்மராயரே, உங்களுக்கும் கூட இது மிகவும் பொருந்தும். அருள்மொழி வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அந்தணராகிய நீங்கள் சேனாதிபதி பதவியை துறந்துவிட்டு அல்லது வெறுமே ஒப்புக்கு சேனாதிபதியாக இருந்து கொண்டு உங்கள் ஊருக்கு போய் காளி உபாசனையை செய்து கொண்டிருக்கலாம். அங்கே செம்பியன் மாதேவி செய்யும் காளி உபாசனைக்கு எதிராக ஒரு காளி உபாசனை இங்கே உங்களுடைய ஊரில் நடத்தலாம். 8 கரங்கள் கொண்ட அழகிய காளி பொம்மையை உங்கள் ஊரிலேயே
குளக்கரைக்கு அருகே நிர்மாணம் செய்து இடையராது காலையும் மாலையும் பூஜை செய்து சாத்வீகமான நைவேத்தியங்கள் செய்து அவளுக்கு உண்டான பீஜாட்சர மந்திரங்களை அந்தணர்களை விட்டும் பெண்களை விட்டும் செய்ய சொல்லுங்கள். சோழ தேசத்திற்காக அந்த மந்திர ஜபத்தை தத்தம் செய்ய சொல்லுங்கள். அது நல்ல பலனை கொடுக்கும். குந்தவை, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டிய தருமணம் வந்துவிட்டது. உன்னை தேடி உன் புருஷன் வந்து கொண்டிருக்கின்றான். உன்னை பற்றி கேள்விப்பட்டு தனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனைவி வேண்டும் என்று ஆசைப்பட்டு தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். அழகன், அறிவுள்ளவன், அமைதியானவன். அவனால் உன் தம்பிக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படப் போகின்றன. விவகாரங்களில் மனம் விட்டு பேச அருள்மொழிக்கு ஆள் இல்லை. அவன் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கின்றான். இது போதாது. நாளாக நாளாக அனுபவம் வாய்ந்த போர்த்திறன் கொண்ட ஒரு நபரோடு இது பற்றி பேசுவது அவனுக்கும் நல்லது. அப்படிப்பட்ட நபராக உன் புருஷன் விளங்குவான். நீ சந்திக்க நேரும்போது அவனுக்கு வயிறார உணவு கொடுத்து தூங்குவதற்கு இருப்பிடமும் ஏற்பாடு செய். உன்னுடைய கனவில் அவனது காரியங்கள் அவனுக்கு தெளிவாக்கப்படும். அவன் சோழர்களை பற்றி தன்னுடைய எதிர்கொள்களை விட்டுவிட்டு முற்றிலும் உனக்கு ஆதரவாக திரும்புவான். எதற்கும் எவரும் பயப்பட வேண்டாத சோதனை காலம் இது. வண்ணத்து பூச்சிகள் கூடுகட்டி உறங்குவதில்லையா? அதுபோல் அமைதியாக உங்கள் மனம் உறங்க வேண்டிய காலம் இது. எது நடந்தாலும் பதட்டப்படாமல் இறைவன் வகுத்த வழி என்று நீங்கள் நினைக்க வேண்டிய காலம். ஆதித்த கரிகாலனைப் போல் படபடப்படையாமல் 10 விதமான கட்டளைகள் ஒரே நேரத்தில் பிறப்பிக்காமல் தெளிவாக சிந்திக்க வேண்டிய காலம். அருள்மொழி, கோவில் கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு தினந்தோறும் நீ நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 காரியங்களை செய்ய வேண்டும். தினமும் திருநீர் பூச வேண்டும். தினமும் ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டும். மண்ணிலோ கல்லிலோ சிவலிங்கத்தை பார்த்தால் கண்மூடி நின்று ஒரு முனையேனும் நீண்டு நெடுஞ்சான்கிடையாக விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை செய்கின்ற போதெல்லாம் ஐயனே, உனக்காக மிகப்பெரிய கோயில் ஒன்றை கட்டுவேன் என்ற சங்கல்பத்தை நீ சொல்லிக்கொள்ள வேண்டும். அருள்மொழி சரி என்று உறுதி கொடுத்தான். தன்னுடைய சங்கல்பம் நிறைவேற ஆசீர்வதிக்கும்படி கருவூர் தேவரின் காலில் விழுந்து நமஸ்கரித்தான். பிரம்மராயரின் காலில் விழுந்தும் வணங்கினான். பிரம்மராயர் எழுந்து அருள்மொழியை தழுவிக்கொண்டார். Thanks for watching. Please subscribe.